முடியும்னு நினைக்கிறேன் நீ முடியும் ஓகேவா சரி வந்து சரி வந்து சொல்லு 1 2 3 கோ முடியுமா நினைக்கிறீங்களா இவ்வளோ ஹைட்டு ஷார்ட் ரன் அப்பில் பண்ணி எனக்கும் ரொம்ப நாள் ஆச்சு இன்னும் காலேஜ் படிக்கிற மாதிரி சீன் போட்டு உட்காந்துருந்து ஒன்று கிடக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கஷ்டம்தான் சரி அதை விடுங்க அப்புறமா டீல் பண்ணுவோம் சாவடிக்கிறான் என்ன மலையடி குறிச்சி வீடியோ பார்த்துட்டு நீங்கள் டப்புன்னு தட்டின கமெண்ட்ஸில் டக்குன்னு எனக்கு அடுத்த வீடியோ போடணும்னு தோணுச்சு இன்றைக்கி வேறு தைப்பூசம் இருந்துட்டு போட்டோன்னு வேறு எந்த வேலையுமே செய்யாமல் எடிட்டில் உட்காந்துட்டேன் சேனலுக்கு புதுசுனா என் பேர் அருண் சனி ஞாயிறுனா வண்டியை கட்டின்னு ஊர் சுற்ற போயிடுவேன் அதை வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுவேன் அதை பார்த்துட்டு உங்களை மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸு ஒரு 4 வார்த்தை அன்பாக கமெண்ட் பண்ணுவாங்க நான் அதை பற்றி சந்தோஷப்பட்டுப்பேன் இவ்வளோதான் நீங்களும் நம்ம செட்டில் சேரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதோ மணி இருக்கான் அதை டப்புன்னு 2 தட்டிட்டு போங்க நாமளும் கொஞ்சம் டச்சில் இருப்போம் நான் ஓகேவா இப்போ ரெடியா என்ன மக்களே எப்படி இருக்கீங்க இந்த சேனலுக்கு பார்ட் 1 இருக்குது சாரி இந்த வீடியோவுக்கு ஒரு பார்ட் 1 இருக்குது அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே கார்டில் போடுறேன் இதோ இங்கே தான் இப்போ பாருங்கள் ரைட்டில் மேலே டாப்பில் ஒரு ஐ மாதிரி ஒன்று வந்து இதில் அங்கே வந்து பார்ட் 1 இருக்கும் டைம் இருந்தால் அப்புறமா அதை போய் பாருங்கள் ஓகேவா மலையடி குறிச்சியில் விட்ட கதையை நான் சங்கரன் கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் உண்மையை சொல்ல போனோன்னா அங்கேருந்து கிளம்ப எங்களுக்கு மனசே இல்லை வேணான்னு நான் நினச்சாலும் வேலை நம்மளை விடுறதில்ல என்ன பண்ணுறது அதானே சோறு போடுது ஒரு சமயம் மார்ட்டின் கூப்பரை நினச்சா வாயில் வண்டையாக வருது ஆனால் ஒரு ஆள் தான் நம்ம எல்லாருமே இன்றைக்கி ஒன்றா இருக்கும் ரொம்ப யோசிக்காதீங்க மார்ட்டின் கூப்பர் தான் மொபைல் ஃபோன் கண்டுபிடிச்சார் ஓகேவா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நாங்கள் 6 பேருமே மலையடி குறிச்சியிலேருந்து கோவில்பட்டியில் மெய்ப்பாறை அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு போகிறோம் என்னோட நெருங்கிய நண்பர் அரிக்கன் விளக்கு யூடியூப் சேனல் திருமால் மீரா அப்புறம் வினோதை சந்திக்கலான்னு போயிட்டுருக்கேன் பர்னி இந்த மாதிரி சாக்ஸ் போட்டுலாம் ஓட்டலாம் பெரிய தப்புடா நீ பண்ணும்போது தெரியல நாங்கள் பண்ணும்போது இப்போ யூடியூப்ல தெரிஞ்சு இந்த பசங்களை என்ன பண்ணலான்னு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த தடவை சுற்றி போகலாம் டைம் இல்லை மழை எப்போ பெய்யும்ன்றது நமக்கு தெரியவே தெரியாது ஸோ லீட் எடுத்துட்டேன் கோவில்பட்டி கிட்ட வந்ததும் அதுக்கு அடுத்து மெய்ப்பாறை அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு கேட்டு போயிட்டேன் அங்கே தான் நம்ம திருமால் இருக்காரு அப்படி இப்படின்னு சுற்றி பார்த்துனே வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க இதான் மெய்க்காரப்பட்டி தான் வணக்கம் பிரதர் நல்லா இருக்கீங்களா சூப்பர் அப்படியே பிடிச்சிட்டிங்க கரெக்டாக நம்ம கூட வண்டி ஓட்டணுன்னு என்னோட நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர் ஸோ ஃப்ரெண்ட்ஸ்கிரைபர் #ஃப்ரெண்ட்ஸ்கிரைபர் கிளெமெண்ட் அலெக்ஸ் வந்திருந்தார் வால்பாறையிலேருந்து அடுத்து நம்ம வால்பாறைக்கு போகலாம் மைண்டில் வச்சுக்கோங்க நான் மறந்துட போகிறேன் அப்புறமே எனக்கு ஞாபகப்படுத்துங்க அப்பப்போ உங்கள் ஊரில் திருமால் வீடு எங்கே இருக்குது திருமால் வீடு எங்கே இருக்குது திருமால் வீடு நடுத்தூரில் இருக்குது நம்மளெல்லாம் பார்த்து காலேஜ் படிக்கிற பசங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம் ஓ என்னை பார்த்தா காலேஜ் படிக்கிற பையமா இருக்கா அப்படி இல்லை ஏதோ ப்ரோக்ராம் எதுவும் பண்ணி வச்சுருக்கீங்களா என்னன்னு கேட்டேன் சும்மா எங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஊருக்காரர் ஒருத்தர் பார்த்துட்டு போகலான்னு தான் யார் நாங்கள் லைஃப் என்ஜாய் பண்ணுறோம் வாங்க வந்து பக்கத்து பின்னாடி உட்கார உங்களை கூப்பிட்டு போகிறேன் அதாவது இந்த ஊரில் நான் எல்லாம் கிட்ட வந்துட்டீங்க நான் இனிமேல் தான் எதாவது யோசிச்சு சொல்லணும் புசுக்குன்னு வந்துட்டீங்க கிட்ட என்ன ஆச்சுன்னா இங்கே திருமால் உங்கள் ஏரியாவில் ஒருத்தர் இருக்கார்ல அவரும் நானும் பழக்கம் அவரை நேரில் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் உங்கள் துண்டு நல்லா இருக்கு என்கிட்டயே ஒன்று இருக்கு எக்ஸ் சர்வீஸ் பண்ணா அங்கே போய் சமையல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு இப்படியே போயிருக்காரு மாப்பான்னு போட்டு அவர் வீட்டுக்கிட்ட போனதும் அவர் காட்டிலேருந்து வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அது வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் எப்படி நம்ம விக்கி ப்ரோ கத்தாரில் இருக்கார் மலையடி குறிச்சிக்காக அந்த மாதிரி கத்தாரில் இருந்து வேலை செஞ்சுட்டு சம்பாரித்து இப்போ விவசாயம் பண்ணலான்னு வந்தவர் தான் திருமால் அவரும் கத்தாரில் தான் வேலை செஞ்சுருந்தார் இப்போ இங்கே 2 வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காரு கோவில்பட்டியில் மெய்ப்பாறையில் அப்புறமா சார்ஜே இல்லை தோட்டத்துக்கு போகும்போது இந்தா சொல்லித்தரேன் இதை ஆன் பண்ணி தரேன் போய் உங்கள் ஆயா எல்லாரையும் போயிடும் ஆனால் கொஞ்ச நேரம் அப்புறம் இதில் லைட்டு போயிடும்
புரியுதா? ஆனால் அதை பற்றி நீ கவலைப்படாத. ஹாய் திருமால், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ப்ரோ? நல்லா இருக்கேன். எதிரே பார்க்கலாம். ஓகே ப்ரோ, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. வராது எங்க போகலாம். சரிடா. நல்ல வீடியோ வாங்கத்தே நீ வீடியோ பாய்க்கிறியாரு. ஹாய் ஜப்பு. ஹாய் தாத்தாடே ஒரு பேர் வந்து நான் சொல்றேன். இல்ல பாத்து நீங்க கரெக்ட்டா கண்டுபிடிங்க. பரணி எப்படி? அப்புறம் வந்து இவர வந்து அவர்தான் நம்ம தம்பி. கரெக்ட்டா சொல்லுங்க. ரதியின் பையனுங்க. அப்புறம் வந்து bro உங்க சேனல் நேம் தெரியல பாத்தீங்களா? அப்புறம் இந்த டக்குனு ஒரு ஃபேஸ் இல்ல எனக்கு என்ன தெரிய வாய்ப்பு இல்ல. பாத்துக்க மாட்டீங்க. மறைஞ்சு வாழ்ந்து இருக்காரு. இன்ஸ்டால பாத்துருக்கேன். ஆனா டக்கு ஞாபகம். ஓ நீங்க பெரிய ஆளு. எவ்வளவு பெரிய ரைட். அவர் கட் பண்ணிட்டேன். சதீஷ். இது சூர்யா தான் போலாம். இதெல்லாம் இங்கே விட்டுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே இருக்கும். வச்ச இடத்துல எனக்கு ஒரு வாரம் நாள் ஹெல்மெட் மட்டும் எடுத்து மாட்டாங்க. நான் அணைஞ்சிரும் மழை பெய்யும். அப்புறம் அதை நட்டு அம்மா மாட்டி போலாடா. எங்களை ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணார். விவசாயத்தை பற்றி நிறைய சொல்லி கொடுத்தாரு. விவசாயத்தோட பச்சை பசேல்னு இருக்கிற அழகான முகத்தை மட்டும் பார்த்த எங்களுக்கு அதில் இருக்கிற கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ஒன்றா சொல்லி கொடுத்தாரு. வீட்டுக்கு உளுந்து பருப்பு மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு போக மிச்சத்தை விலைக்கு போடுவோம். இவங்க இருக்காங்கல்ல, அதாவது இன்டர்மீடியேட் சொல்லுவாங்கல்ல, நம்ம அவங்க தான் வந்து நல்லா செழிப்பாக இருக்காங்க. நம்ம வந்து என்றைக்குமே அப்படியே தான் இருக்கிறோம். இது வந்து அந்த புழு சாப்பிட்ருச்சு ப்ரோ. அதை வந்து சில பூச்சிகள் சாப்பிட்டுச்சு. இதான் அந்த புழுவோட எச்சம் தெரியுதா ப்ரோ? இந்த ஒரு இந்த மழை பெஞ்சதுனால திரும்பி அது முளைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. பூ இன்னும் சாப்பிட்றது இல்லை அந்த புழு இல்லை, இது மிச்சம் இருக்கிறது. இது சின்ன புழு. ஆமாம், அந்த மாதிரி ஒரு காடு அழிஞ்சு போச்சு. ஒரு காடு இல்லை ப்ரோ, கிட்டத்தட்ட ஒரு எங்களுக்கு இந்த ஏரியாலேயே ஒரு 2000 ஏக்கர்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த பாருங்க, நல்லா வெயில் அடிச்சிச்சுன்னா இது வந்து அழுகாமல் இது அப்படியே வந்து என்ன ஆகும்னா வெடிக்கும். நல்லா வெடித்து பஞ்சு வரும். உளுந்தாக இருந்தாலும் மக்காச்சோளமாக இருந்தாலும் இந்த பருத்தியாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் ஆகிடும். பாருங்கள், அவ்வளோதான், ஒன்றுத்துக்கும் ஆகாது, அழுகிடுச்சு. நூல் வருது இல்லை, அந்த பஞ்சு கெட்டு போகும். மழை பெய்யாமல் இருந்தால் நூல் இப்படி இழுத்தா நல்ல நூல் வரும். இது நெய்ய புசுக்குன்னு அந்து போகும். மெல்லில் நூல் விடும்போது அது நூல் வந்து அள்ளக்கூடாது. இந்த தூத்தை வந்து கெட்டு போகும்ல, கெட்டு போனால் இந்த பூசின சோறு மாதிரி அந்த நூல் வந்து அந்து போகும். அவன் பார்க்கல, இலையை பார்க்கல, மட்டி எடுத்து வியாபாரி வாங்கினா பஞ்சு இப்படி இழுத்து பார்ப்பான். அது நூல் வந்து நான் ஜர்றன்னு வரணும். இது புசுக்குன்னு போய் ஆச்சுன்னா இதிலே முளை விட்டுருச்சு பாருங்க. இந்த தெரியுதுடா. இதுக்கப்புறம் இது என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. ஆடு மேயாது. இதில் ஈரமாக இருக்க ஆடு வரவே வராது தோட்டத்துக்குள்ளே. இது வந்து 6 மாதம் இப்போ நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். நம்ம வந்து உழவு அடித்து இந்த விதப்பெல்லாம் விதைச்சி மருந்து, அதுக்கு வந்து பராமரிப்புக்கு மருந்து அடித்து பூச்சி விழக்கூடாது, புழு விழக்கூடாது, எல்லாம் பாருங்கள். அந்த இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த இவரும் நானும் ஒரே மாதிரி தான் மருந்து அடித்தோம், இந்த தோட்டத்துக்காரரும் நானும். ஆனால் மற்றவங்கள விட மற்ற ஏரியாலாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே விட இங்கே ஒரு செடிக்கு பாருங்கள் கிட்ட குறைஞ்சது வந்து ஒரு 15 காய் இருக்கும். ஜாஸ்தியாக தான் வந்திருந்தது இந்த வருஷம். ஆனால் ஒன்றுக்குமே இல்லாமல் போயிடுச்சு. இந்த பாருங்க, இதுக்குமே ஆகாது. இப்போ இது நல்லா தானே இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா தானே இருக்குது. ஆனால் இதை ஓப்பன் பண்ணுறேன். அதாவது நம்ம உளுந்து என்ன கலரில் இருக்கும், கருப்பு கலரில் இருக்கும். ஆனால் இது என்ன கலரில் ஆயிடுச்சுன்னு பாருங்கள், ப்ரௌன் சம்மட்ட கலர் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம என்ன சொல்கிறது,
நம்ம வீட்டிலலாம் இது செய்கிறதுக்காக தோசைக்கெலாம் இட்லிக்கு நனைய போடுவோம்ல, அந்த மாதிரி அந்த பதத்துக்கு இருக்குது இப்போ. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு யாரோ சொன்னாராமே. ஏன்பா அவர் கரெக்டாக தான்ப்பா சொல்லிக்கிறாரு. பார்க்கும்போதே மனசுலாம் ஒரு மாதிரி பெஜாராக இருந்ததுப்பா. போதும் போதுன்ற அளவுக்கு கஷ்டத்தை கேட்டாலும் அது எல்லாத்தையுமே ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சுட்டு எங்கள் விவசாயத்துக்கெலாம் அவ்வளோதான் ப்ரோ மரியாதை, நாங்கள் திருப்பி கத்தாருக்கே போய் சம்பாரிச்சிடலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. கேட்குற எனக்கே அப்படி இருந்ததுன்னா சொல்கிற அவருக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள், நானும் கேட்குறேன். வாடிய வயல் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு திருப்பி நாங்கள் அங்கே இருந்த மலை கோயிலுக்கு போயிட்டோம். கோவில்பட்டி ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதனால் எங்கள் எல்லாருக்குமே ஒரு பேக்கெட் கடலை மிட்டாய் வாங்கி கொடுத்தாரு ஆசையாக திருமால். அது எல்லாத்தையும் நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஜாலியாக சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க. 2 பேக்கெட்டை வர வழியிலே காலி பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ப்ரோ. அதுவும் 5 பேர் சொன்னோன்னே நான் 5 தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த சூர்யா இவா ஷேர் பண்ணிக்கலாம் ரூமில் வச்சிடறா ப்ரோ. எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கணும் கண்டிப்பாக. தேங்க்யூ. நான் பையனோட பெருசு இல்லை வீட்டில். பரவாயில்ல, இது போதும். நாங்கள் ரூமில் போய் பங்கு போட்டுக்கிறோம். இந்த கவர் இதில் வச்சுறோம் ப்ரோ. அதில் மேலே வச்சுங்க, மழை பெஞ்சா நான் நேரம் மாதிரி. வயசில் பெரியவனாக இருந்து நான் தான் பில் எடுத்துருக்கணும், எவ்வளோ போராடணும். ஆனால் சண்டை போட்டு எங்கள் எல்லாருக்கும் கிளமெண்ட் அலெக்ஸ் தான் லஞ்ச் வாங்கி கொடுத்தாரு. கோயம்புத்தூரை விருந்தோம்பல்ல அச்சிக்க முடியுமா சொல்லுங்கள். அங்கேருந்து கிளம்பி திருமாலோட மனைவி மீராவை சந்திக்க புறப்பட்டோம். அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு, அவளை பார்க்கலான்னு தான் போனேன். எனக்கும் ஒரு பெண் குழந்தை வேணும்னு ஆசை வந்துடுச்சு அவளை பார்த்ததும். வந்துச்சு அவள் தான், இன்னும் கொஞ்சம் வந்தது. ஏய் சொல்லுமா மட்டுமா, ஏய் வந்துச்சு, ஏய் ஆல்மோஸ்ட் வந்துச்சுமா, ஏய் ஏய் வாமா 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 இன்னும் கொஞ்சமா, ஏய் அவ்வளோதாம்மா. அடுத்து ஓய் சொல்லுமா, ஓய் 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 ஓய். ஏய் நான் ரவுடி பண்ணால் வரும் போல இருக்கா, அச்சல் எல்லாரும் ஓட விட்டுரு. பொண்ணுங்களை தைரியமாக வளர்க்கணும். மரியாதைக்கும் தைரியத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை ரொம்ப ரொம்ப அடிபட்டு புரிஞ்சுக்கிட்ட மனுஷன்தான் நான். மரியாதையை சொல்லித்தர மாதிரி கொஞ்சம் தைரியத்தையும் சொல்லி கொடுங்க. பூச்சிக்காரன் வந்துடுவான், 5 கண்ணை வந்துடுவான், மறக்காமல் சாப்பிடு, ஒழுங்காக சாப்பிடு, பூச்சிக்காரன் வந்துடுவான் அப்படின்னு சொல்லாதீங்க. சின்ன வயசுலேருந்தே அதை கட் பண்ணுங்க. வேறு ஏதாவது சொல்லி வளர்க்க ட்ரை பண்ணுங்க. அப்படியா வாயிலே குத்திடுங்க, சொல்லக்கூடாது. வரணுப்பா, நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே நீ நடக்க ஆரம்பிச்சிருவ. அப்போ உன்னை பைக்கில் கூப்பிட்டு போகிறேன். இப்போ நீ டூ யங் டு டிரைவ். ஓகே. நல்லா ஊர் சுற்றின சந்தோஷத்தில் பரணி ஆடின டான்ஸ் என் கண்ணை விட்டு போவே இல்லை. இந்த சீனை பார்த்துட்டு உங்கள் கண்ணிலேருந்தும் போகாதுன்னு நினைக்கிறேன். ஏய் பரணி சாரிடா, இந்த வீடியோ போடாமல் இருக்க முடியல என்னால். எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. ஆனால் வண்டி சாவியை மறந்துட்டேன். பரணி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தான் மேலேருந்து. இவ்வளோ ஞாபகம் மருதி இருக்கிறேன். நான் எப்படி லே லடாக்குக்கு பொறுப்பாக போயிட்டு வர போகிறேன்னு எனக்கே தெரில. அதனால சோலோவாக பண்ண எனக்கே கொஞ்சம் சரி, அதை விடுங்க, அது அந்த டைம் பார்த்துக்கலாம். அல்சர் வந்ததுலேருந்து வெளியில் நான் அதிகபட்சம் சாப்பிட்றதே தோசையும் வெள்ளை சட்னியும் தான். பிரியாணி எல்லாம் பார்த்தா சாப்பிட்ணுன்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் உடம்புக்கு ஒத்துக்கிறது இல்லை. உடம்பு ரெடி பண்ண மக்களே, இந்த மாதிரி இருக்க பிடிக்கல. திருப்பி ஜிம்முக்கு போகணும். 3 மாதத்தில் 6 பேக்ஸ் வர மாதிரி ஃபிட் ஆனால் தான் லாங் ரைடுக்கெலாம் நம்ம செட் ஆக முடியும். ஏற்பாடு பண்ணுறேன், முடிவு பண்ணிட்டேன்ல, ஏற்பாடு பண்ணுறேன். இதுக்கப்புறமா சோலோவாக வண்டி ஓட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வீடியோ எடுக்கிற மூடே இல்லை. இந்த பயணத்தில் நான் சம்பாதிச்ச நல்ல மனிதர்களை நேரில் பார்க்க ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்தாலும் எனக்கு விவசாயத்தோட அழகு அது மட்டும் இல்லாமல் அந்த தொழிலில் இருக்கிற கஷ்டத்தை நேரில் பார்க்க ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. இதை வீட்டில் உட்காந்துருந்தேன்னா என்னால் பார்த்துருக்கவே முடியாது. 2வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எதுக்குடா இந்த பைக் எடுத்துன்னு ஊர் சுற்றுற பொழப்பு அப்படின்னு நான் நிறைய வாட்டி நினச்சிக்கிறேன், உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஆனால் வினோதோட அம்மாவை பார்த்ததுக்கப்புறமா ஊரூராக சுற்றினா இந்த மாதிரி ஒரு அன்பு கிடைக்கும் அப்படின்னா நான் ஊர் சுற்றுறதே கூட பொழப்பாயத்துன்னு தெரியவேணும் என்னமோ.
ரொம்ப தேங்க்ஸ்மா. ஒரு வீடியோவில் என்னை பார்த்துட்டு உங்களால் என் மேலே இவ்வளோ அன்பு காட்ட முடியும்னா உங்களை சம்பாரிச்சதை விட இனிமேல் பெருசாக நான் என்னத்தை சம்பாரிச்சிட போகிறேன். சந்தோஷமோ கஷ்டமோ வாழ்க்கையில் 2 கண்ணு மாதிரி மக்களே. ஒரு கண்ணை திறந்து வச்சு நீ எவ்வளோ நாள் தான் வளர்த்துவீங்க? கண்ணு மூடுற வரைக்கும் 2 கண்ணையும் திறந்துன்னு தான் வாழணும். முடியல நினச்சா ஒன்றுமே நடக்காது. முயற்சி பண்ணால் தானே தெரியும் அது அம்மால் ஆகுமா டுமில் ஆகுமான்னு. ஹாப்பியாக இருங்க மக்களே. அடுத்து லே லடாக் தான். இந்த பைக் ஆயில் லீக் ஆகுது. நிறைய வாட்டி கீழே வேற போட்டேன். அதே மனசு கேட்கல. கொஞ்சம் பெரிய சிசி பைக்காக வாங்கணும். ஏதாச்சும் நல்ல பைக்காக சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஓகேவா, நானும் போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறேன். பட்ஜெட் ஒரு 3 lakhsக்குள்ளே பாருங்கள் மக்களே. காசு கொஞ்சம் டைட் இப்போது, அதனால் பெருசாக யோசிச்சிடாதீங்க. டைகர் லயன்னு ஓகேவா. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மணி அடிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக உங்கள் டேடி மம்மி சித்தப்பா பெரியப்பா 1 விட்ட சம்மந்தி 2 விட்ட மச்சான் எல்லோரும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணி விடுங்க. சங்கத்தில் ஆள் சேர்ந்தால் புது பைக் வாங்கி தரேன் நோட்டில் சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் மக்களே. இதுக்கு மேலே ஓப்பனாக என்னால் கேட்க முடியாது. ஓகேவா. வானின்றி வாழும் உலகம், ஊனின்றி வாழும் மனிதன், ஊக்கமின்றி வாழும் வாழ்க்கை. இதெல்லாம் வாழ்ந்து யாருக்கு என்ன பிரயோஜனம்? இப்படிக்கு அருண் என்னும் நான். நாட்டு வாழைப்பழம், சர்க்கரை, முந்திரி பருப்பு, நெய், வனஸ்பதி, கேக் விதை, அல்வா. பண்ணதான்